ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியாக இருக்காங்க. 25 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைதா, சூஜி, பேசன், இன்ஸ்டன்ட் ஃபுட் மிக்சர்ஸ் அண்ட் ஸ்பைசஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியாவில், முக்கியமாக கொல்கட்டா, வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குங்க. இவங்களோட ரெவன்யூவில் 77% வந்து B2C ஆப்ரேஷன்ல டைரக்டா கன்சியூமரை வந்து வாங்குற பிஸ்னஸாக வந்து இருக்கு. ரெவன்யூ சிஏஜிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா 18%, பேட் சிஏஜிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா 31% அளவுக்கு வந்து இருக்குங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி 0.22 அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.81%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 19.81% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது P/E அப்பர் பிரைஸ் பேண்டான ₹322 எடுத்து பார்க்கும் பொழுது 36.7% அளவுக்கு இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 40x வந்து இருக்குங்க. அதை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருந்தாலுமே இந்த வீட் ஃப்ளோர்ல ஐடிசி ஆசீர்வாதா வந்து டாப் பிளேயரா வந்து இருக்காங்க. ஆனா அவங்க 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. அந்த வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. வெறும் இவங்களோட வந்து கன்சூமர் பிசினஸ் எடுத்து பார்த்தா கூட இந்த வேல்யூவேஷன்ஸ் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தின் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஓவராலா பேட் மார்ஜின் 4.2% இருக்கு. இது இவங்களோட லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி பிஎர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது கூட குறைவு. பிளஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி, அதானி, வில்மார், பிரிட்டானியா, நெஸ்லே அந்த மாதிரி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனும் வந்து இருக்குங்க. ஓவராலா இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச B2C ஆப்ரேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இவங்களோட பேட் க்ரோத்தும் வந்து நல்லபடியா இருந்திருக்கு. கடனும் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாகவே இருக்கு. ஆனா ஐடிசி மாதிரி இந்த வீட் ஃப்ளோர் மைதால வந்து டாமினேட் பண்ற அந்த கம்பெனி 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கேட்கும் போது இந்த கம்பெனி கேட்கிற 37 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து ஸ்லைட்லி இண்டஸ்ட்ரி அவ்வளோ குறைவு. அது கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்க்குறேன். பட் நீங்க லாங் டேர்ம் இந்த B2C ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா கூட ரெகுலரா இந்த கம்பெனியை ரீவிசிட் பண்ணணுங்க. ஏன்னா இந்த கம்பெனிக்கு ஜிஎம்பி இப்போதைக்கு வந்து ஒரு 10 to 12% அளவுக்கு வந்து தென்படுது. 35 to 40 ரூபாய் அளவுக்கு தென்படுது. வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் ஸ்டாக் பிரைஸ் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு B2C ஆப்ரேஷன்ஸ் நான் இந்த கம்பெனியில் ஐபிஓல அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் கூட ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும். பட் ஸ்டில் வேல்யூவேஷன் இஸ் ஹையர் தென் இட்ஸ் பியர் ஐடிசி. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். இந்த கம்பெனி 1988 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா இருக்காங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இன்வெர்டர் டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஃபர்னஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஜென்ரேட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. 4400 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த கம்பெனி வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. முக்கியமா பவர் யூட்டிலிட்டிஸ் அண்ட் பிரைவேட் பிளேயர்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கு. இந்த கம்பெனிக்கு டொமஸ்டிக்ல ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி யூஎஸ், குவைத், ஓமன்ல எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்கோ, அதானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர், எஸ்எம்எஸ் இந்தியாவும் வந்து இருக்காங்க. ஆர்டர் புக் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு கஸ்டமர் பேஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பவர் செக்மெண்ட்ல இல்லாம கொஞ்சம் டைவர்சிஃபை அவங்க ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 2025ல 43%, 87% அளவுக்கு பேட்டும் உயர்ந்திருக்கு. எபிட்டா
எபிட்டா மார்ஜின் 16.61%, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.40க்கு ஒரு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஆனா கடன் இந்த கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்குங்க. இபிஎஸ் 16.57 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 46.34 வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 38 இருக்கும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் ஹையர் சைடா பார்க்கப்படுது. அதே மாதிரி ஓல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸே வந்து 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும்போது இந்த கம்பெனி கேட்கிற 47 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு 10 to 12% இருக்குங்க. ₹75 ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. லிஸ்டிங் கெயின்ஸ் இந்த கம்பெனியும் அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம்ல இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு ரெனியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட்ல கவர்மெண்டோட மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. பிளஸ் லிஸ்டிங் கெயின்ஸும் ஜிஎம்பி மார்க்கெட்ல நல்லபடியா தென்படுறதுனால. ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிசினஸ். ரீசெண்ட் டைம்ல கடனும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஸோ ஒன்லி ஃபார் ஹை ரிஸ்க் அப்பிடேட் இன்வெஸ்டர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் வந்து கன்சிடரபிளா வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சைக்ளிக்கல் செக்டார்ல இருக்கிறது. பவர் செக்டார்லாம் ஏறும் இறங்கும். அது கவர்மெண்டோட டிசிஷனை பொறுத்து. அதனால பார்த்து கவனமா வந்து நாம இருக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலையோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபிரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபிரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.